ராஷ்மிகாக்கும் விஜய் தேவர்கொண்டாக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி உதய்பூர்ல திருமணம் நடந்துச்சு. அதை தொடர்ந்து ஹைதராபாத்ல மார்ச் 4ஆம் தேதி ரிசப்ஷனும் நடத்தியிருந்தாங்க. 2018 வெளியான கீதா கோவிந்தம் படம் மூலமா ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டாக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இவங்க டியர் காம்ரேட் படத்துல நடிச்சாங்க. இந்த பேர் மக்களுக்கு பிடிச்ச போக இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. இந்த படங்கள் வெளியாகும் போதே ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா காதலிக்கிறாங்கன்னு தகவல் வெளியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, ராஷ்மிகாக்கும் கன்னட நடிகர் ரக்ஷித் ஷெட்டிக்கும் 2017 என்கேஜ்மெண்ட் ஆன விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சில தனிப்பட்ட காரணங்கள்னால இவங்க கல்யாணம் நடக்கல. 2018 ராஷ்மிகா இதை அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தி இருந்தாங்க. எதனால இவங்க கல்யாணம் திடீர்னு நின்னுச்சு அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாம இருந்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில ராஷ்மிகாவோட அம்மா சுமன் மந்தனா இதை பத்தி பேசி இருக்கிறதா சொல்லி ஒரு ஆடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ಯಾವ ಸಿನಿಮಾನು ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಟ್ವೀಟ್ ಮಾಡಬೇಕು. அந்த ஆடியோல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னோட பொண்ணு ராஷ்மிகாக்கு அப்ப 21 வயசு தான், ரக்ஷித் ஷெட்டிக்கு 35 வயசு, கிட்டத்தட்ட 14 வருஷம் ஏஜ் கேப் இருந்தும் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ரக்ஷித் எப்பயுமே ராஷ்மிகாவை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பான். இதனாலதான் பிரச்சனையே உருவாச்சு. ராஷ்மிகா வளர்ந்து பெரிய நடிகர்கள் கூட நடிக்கிறத ரக்ஷித்னால ஏத்துக்க முடியல. ராஷ்மிகாக்கு கீதா கோவிந்தம் படத்துல நடிக்க ஆஃபர் வந்தப்போ அவனும் அவனோட குரூப்பும் சேர்ந்து இவளை சினிமா விட்டு விலகுறன்னு ட்வீட் போட சொல்லி ப்ரெஷர் பண்ணாங்க. கீதா கோவிந்தம் படத்தோட அந்த கிஸ் சீன் வைரல் ஆனதும் ரக்ஷித்தோட பிஹேவியர் மொத்தமா மாறிடுச்சு. ராஷ்மிகாவை எப்படியாவது சினிமாவை விட்டு விலக வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வீட்லயே வச்சுக்கணும்னு முடிவெடுத்தாங்க. கீதா கோவிந்தம் படம் ரிலீஸ் ஆனதும் ரக்ஷித் மற்றும் அவரோட மேனேஜர் நைட் 2 மணிக்கு கால் பண்ணி ராஷ்மிகாவை ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் வந்து ரக்ஷித்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில் 8 மணிக்கு திரும்ப போக சொல்லுங்கன்னு டிமாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கும் வந்து பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அப்போ ரக்ஷித் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லாம அவனும் என்கிட்ட வந்து சண்டை போட்டான். ராஷ்மிகா கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமால நடிக்க மாட்டேன்னு ட்வீட் போடணும்னு ஆர்கியூ பண்ணா. அதே மாதிரி ரக்ஷித்தோட அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. நான் எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இப்படியெல்லாம் ராஷ்மிகாக்கு பிரச்சனை கொடுத்தாங்க. நல்ல வேலை அவங்கள கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு ராஷ்மிகாவோட அம்மா சுமன் மந்தனா பேசி இருக்கிறதா சொல்லி இந்த ஆடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஆடியோ ராஷ்மிகா மற்றும் ரக்ஷித்க்கு பிரேக்கப் ஆனப்போ ராஷ்மிகாவோட அம்மா கொடுத்த இன்டர்வியூன்னு சொல்லப்படுது. இப்படி பழைய ஆடியோ மறுபடியும் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகி சர்ச்சையாகி இருக்கு. ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டாக்கு கல்யாணமாக போகுதுன்னு தகவல் வெளியாகும் போதே பலரும் ரக்ஷித் செட்டி பத்தியும் இவங்க திருமணம் நின்னதை பத்தியும் பேசிட்டு வந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த பழைய வைரல் ஆடியோ நிறைய கன்னட நியூஸ் சேனல்ஸ்ல மறுபடியும் ரிலீஸ் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிலர் சோசியல் மீடியால இது ராஷ்மிகா அம்மாவோட ஆடியோவே கிடையாது, ஃபேக்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கு ஆதாரமா ராஷ்மிகாவே ஒரு இன்டர்வியூல கீதா கோவிந்தம் ஸ்கிரிப்ட் பத்தி ரக்ஷித் கிட்ட டிஸ்கஸ் பண்ண அவர் என்கிட்ட இந்த ஸ்டோரி ஓகேவா, ப்ரொடியூசர் யாரு, இந்த ரோல் பண்றது உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமானெல்லாம் கேட்டாரு. உனக்கு ஓகேனா நடின்னு சொன்னாரு. அவருக்கும் இந்த கீதா கோவிந்தம் ஸ்கிரிப்ட் பிடிச்சதுன்னு சொல்லி இருக்கிற வீடியோவும் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಸ್ಕ್ರಿಪ್ಟ್ ಬಂತು ಅಂದರೆ ಐ ಗೋ ಟು ರಕ್ಷಿ ಆ್ಯಂಡ್ ಐ ಆಸ್ಕ್ ಹಿಮ್ ಇಫ್ ದಿಸ್ ಇಸ್ ಗುಡ್ ಆ್ಯಂಡ್ he will like ಪ್ರೊಡ್ಯೂಸರ್ ಯಾರು, ಡೈರೆಕ್ಟರ್ ಯಾರು, ಆ್ಯಕ್ಟರ್ ಯಾರು, ಆರ್ ಯು ಕಂಫರ್ಟಬಲ್ ಡೂಯಿಂಗ್ ದಿಸ್ ರೋಲ್ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ಸೊ ಅಕಾರ್ಡಿಂಗ್ ಟು ಮೈ ಆನ್ಸರ್ ಹಿ ಸೇಸ್ ಟೇಕ್ ಇಟ್ ಅಪ್. ನಿನ್ನ ಇಷ್ಟ ಆಯಿತು ಅಂದರೆ ಯು ಟೇಕ್ ಇಟ್ ಅಪ್, ಅದರ್ವೈಸ್ சோ அந்த ஆடியோ உண்மையா பொய்யா, ஏன் இப்ப திடீர்னு இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் ராஷ்மிகா தரப்புல இருந்தோ இல்ல ராஷ்மிகாவோட அம்மாவே இதுக்கு நேரடியா விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு தெரிய வரும். சோ அவங்களே இந்த ஆடியோ சர்ச்சைக்கு பதிலளிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது.